பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை பற்றி கேட்பதற்கு வருவர்களுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது பெண்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறார்கள், அதன் மூலம் தாங்கள் எந்த அளவு பயன்களை பெற முடியும் என்பதை பற்றி பார்ப்போமா? முதலாவதாக, நம் நாட்டில் பெண்கள் நாட்டின் கண்கள். ஏனென்றால் நாம் கிரியேட்டரை கடவுள் என்று சொல்கிறோம். நாம் கடவுளை பார்த்திருக்கிறோமா இல்லையா என்பது வேறு. ஆனால் நிதர்சனமாக நம்மை உருவாக்கியவர்கள் பெண்கள். ஆனால் அவர்களை கடவுளாக நமது பாரத தேசத்தில் பாரத மாதா என்று காலந்தொட்டு கூறப்படுகிறது. நாம் இப்போ பாரத பிரதமர் திட்டங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவதாக, கர்ப்பமுற்ற தாய்மார்களுக்கு நமது மோடி திட்டத்தின் மூலம் இலவச தடுப்பூசி போடப்படுகிறது. அதாவது இந்திரதனுஷ் என்கின்ற திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு தாய்மாருக்கும், கருவுற்ற தாய்மாருக்கும் எல்லாவித தடுப்பூசிகள் இலவசமாக போடப்படுவதன் மூலம் அவர்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அந்த தாய்மார்கள் ஒவ்வொரு மாதமும் மருத்துவமனையில் இலவசமாக ஹெல்த் செக்கப் செய்து கொள்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு பெண்களுக்கும் மகளிர்களுக்கான திட்டம் பார்க்கும்போது, குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த குழந்தை அழகான பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு 10 வயதுக்குள் செல்வ மகள் சிறப்பு திட்டத்தின் மூலம் குறைந்தது மாதம் 250 ரூபாய் சேமிக்கும் போது 8.2% வட்டியுடன் அந்த குழந்தையின் பேரில் திருமணத்தில் சமயத்தில் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், 8.2% என்பது அதிகமா? நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேயர்களே, எல்லா வங்கிகளிலும் அதிகபட்சமாக 4% 5% வரை தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பெண் குழந்தைகளுக்காக 10 வயதுக்குள்ள குழந்தைகளை நாம் செல்வமகள் சிறப்பு திட்டத்தின் மூலம் வங்கிகளிலோ தபால் அலுவலகத்திலேயோ சேர்க்கும்போது அவர்களுக்கு திருமணத்தின் போது அவர்கள் பெயரிலேயே பணத்தை திருப்பி செலுத்தப்படுகிறது. அந்த பணத்தை மற்றவர்கள் உபயோகிக்க முடியாது. இரண்டாவதாக, 5 வருடம் கழித்து அந்த குழந்தையின் படிப்பிற்காக மிக முக்கிய குழந்தையின் தேவைக்காக அந்த பணத்தை எடுத்து நாம் செலவு செய்து கொள்ளலாம். நேயர்களே, இந்த திட்டம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அடுத்தது, குழந்தை 10 வயதுக்கு மேல் தன்னுடைய குழந்தைத்தனத்திலிருந்து வரும்போது சானிட்டரி பேட், இது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர்களுக்காக 1 ரூபாய்க்கு சானிட்டரி பேடை திரு மோடி அவர்கள் எல்லா மருத்துவம் மூலம், குறிப்பாக மலிவு மருந்து கடைகள் மூலமும் கொடுக்கப்படுகிறது, வெறும் 1 ரூபாய்க்கு. மற்றும் நேயர்களே, இதுவரை பெண்கள், தாய்மார்கள், பெண் குழந்தைகள் எப்பொழுது சூரியன் அஸ்தமனமாகும், மறையும், அப்பொழுதுதான் பொது இடத்தில் கழிப்பறை செய்ய வேண்டும் என்ற நிலை 5 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்தது. மிக கஷ்டமான நிலை. அதை தவிர்த்து 6.5 லட்சம் கழிப்பிடங்களை குறிப்பாக பெண்களுக்காக நவீன பெண்கள் கழிப்பறைகளை
ஏற்படுத்தி கொடுத்துள்ளது திரு மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை. இதை அவர் குஜராத் முதலமைச்சராக 20 வருடம் இருக்கும் முன்பு தான் ஏன் பெண்கள் 10 வயதுக்கு அப்புறம் பள்ளிகளுக்கு செல்வதில்லை, குறிப்பாக குஜராத்தில் செல்லவில்லை என ஆராய்ந்தார். அப்பொழுதுதான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது பெண்களுக்கு பள்ளிகளில் பிரத்யேக கழிப்பறை இல்லை. அதனால் மாணவிகளை பள்ளிகளுக்கு செல்வதை அவருடைய பெற்றோர்கள் நிறுத்திவிட்டனர். ஒரே வருடத்தில் முதலமைச்சரானவுடன் எல்லா பள்ளிகளிலும் குஜராத்தில் திரு மோடி அவர்கள் பெண்களுக்கு பிரத்யேக கழிப்பறையை ஏற்படுத்தி அடுத்த 2 வருடத்தில் பெண்கள் 12 வயதில் பள்ளிக்கு செல்வதை 95% மாற்றினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், பெண்கள் நாட்டின் கண்கள் ஒன்று இல்லை. பெண்களை நாம் எந்த அளவுக்கு போற்றுகிறோமோ, பெண்களுக்கு எந்த அளவுக்கு திட்டங்களை கொடுக்கிறோமோ, அது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை, நம்முடைய சந்ததியை உருவாக்கிறோம் என்கின்ற தீர்க்க தரிசனத்தினால் திரு மோடி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்ததாக பெண் பள்ளி கல்வி முடிந்துவிட்டது. கல்வி படிக்கும் போதே கடன் உதவி, கல்வி கடன் உதவி வித்யாலட்சுமி என்கின்ற திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு கல்வி கடன் மிக எளிய அளவில் கிடைக்க வழி செய்துள்ளார். நீங்கள் கேட்கலாம், பேங்கில் போனால் பேங்க் மேனேஜரை பார்க்கணும், அங்கே போய் நிற்கணும், பல தடவை செல்ல வேண்டும் என்கின்ற நியாயமான எண்ணங்கள் நேயர்களான தூர்தர்ஷன் பொதிகை நேயர்களான உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஆன்லைனிலேயே வெப்சைட்டிலேயே வித்யாலட்சுமி வெப்சைட்லேயே நீங்கள் பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் கல்வி கடனை அப்ளை செய்யலாம். அதற்கு பிறகு பேங்கில் சென்று கடனை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பெண் கல்வி அறிவை முடித்துவிட்டார். அவங்க நில் இந்தியா தனியாக நிற்க வேண்டாமா? அதற்காக ஸ்டாண்டப் இந்தியா. இதில் குறிப்பாக பார்க்கணும், நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் நில் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா என்கின்ற மூலம் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு அதிக அளவு சலுகைகளை ஏற்படுத்தியுள்ளார். நேயர்களே, ஸ்டாண்டப் இந்தியா மூலம் வாங்கும் கடன் உதவிகளுக்கு 18 மாதங்கள் நீங்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. மாரட்டோரியம், லோன் மாரட்டோரியம். குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பெண்கள், அனைத்து பெண்களுக்கும், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் ஸ்டாண்டப் இந்தியா மூலம் அவர்களை சுய தொழில் செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்துள்ளனர். அதை தவிர்த்து அவர்கள் கடன் உதவி மிக எளிய முறையில் ஒவ்வொரு வங்கியும், ஒவ்வொரு கிளை வங்கி கிளையும் இவ்வளோ பேருக்கு ஸ்டாண்டப் இந்தியா மூலம் மகளிர்களுக்கும் பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு, மோடி அரசு நிர்ணயித்துள்ளது. இவ்வாறு பெண்கள் சுயதொழில் செய்ய ஆரம்பித்து விடார்கள். அவர்கள் சுயதொழில் செய்யும்பொழுது, அவர்கள் நகரத்தில் செய்யும்போது 25% அவர்கள் வாங்கும் பொருட்களுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது. நேயர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பெண்கள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோர் ஸ்டாண்டப் இந்தியா மூலம் கிராமப்புறங்களில் தொழில்களை ஆரம்பித்தால் 35% மானியம் கிடைக்கும். சப்சிடின்னு சொல்லுவோம். எப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறாங்க. நேயர்களே, 3.5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மத்திய அரசு, மோடி அரசு மானியம் கொடுக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுது?
6.5 லட்சம் ரூபாய் தான் இவங்க கட்ட போகிறாங்க திருப்பி. என்ன, அதுவும் 18 மாதங்கள் கட்ட வேண்டாம். இதனால் பெண்கள் சுயதொழில் செய்ய முடியும். நேயர்களே, அடுப்பங்கரையில் அடுப்பூதிய பெண்கள் என்று ஆகாயத்தில் செல்லும் வான ஊர்திகளை பைலட்டுகளாக நிர்வகிக்கும் பெண்கள்தான். குறிப்பாக நம்முடைய மிகப்பெரிய ரபேல் விமானத்தை பெண்மணிகள் தான் இயக்குகிறார்கள். அடுப்பு ஊதும் பெண்களை ஆகாய ஊர்தியாக மாற்றியது பாரத பிரதமர் மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை. இது மட்டுமல்ல நேயர்களே, நீங்கள் பார்த்துருக்கலாம், அடுப்பூதும் பெண்கள் குறிப்பாக சல்லிகளை வைத்து அடுப்பூதும் பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள், புகையால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு அடுப்பு ஊதுவதிலிருந்து தவிர்த்து இலவச எரிவாயு கனெக்ஷன் 1000-2000 பேருக்கு இல்லை நேயர்களே, இதுவரை 8 கோடி பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, பெருந்தொற்றான கொரோனா காலத்தில் 20 கோடி ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு 1500 ரூபாய் வங்கி கணக்கில் இலவசமாக சேர்க்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இந்த தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி மூலமாக, வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சொல்வதே, இந்த பயன்களை பெறாவிடில் தயவு செய்து அந்த மாவட்ட அலுவலகத்திலோ நகராட்சி அலுவலகத்திலோ உங்கள் உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்வது எதற்காக என்றால், இந்த பிரதம மந்திரி நலத்திட்டங்களை நீங்கள் உண்மையாக பெற வேண்டும். 1500 ரூபாய் கொரோனா காலத்தில் உங்களுடைய வங்கி கணக்கில் சேரவில்லை என்றால் வங்கியை அணுகுங்கள், அந்த மாவட்ட நிர்வாகத்தை அணுகுங்கள், தாலுக்கா நிர்வாகத்தை அணுகுங்கள். நிச்சயம் உங்கள் வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். இது மட்டுமல்ல நேயர்களே, பெண்கள் எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்காக பல்வேறு திட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்களை துன்புறுத்தும் மற்றும் பெண்களை வன்கொடுமை செய்யும் பெண்களையும் மற்றும் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தும்வர்களையும் அதிகபட்சமாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்களை காப்பாற்றுவதற்கு எல்லாவித முயற்சிகளையும் நமது பாரத பிரதமர் எடுத்துள்ளார். இதுவரை உலகில் உள்ள இஸ்லாமிய சகோதரிகளுக்கு, குறிப்பாக இந்தியாவில் சகோதரிகளுக்கு, அவர்களை கணவர்கள் 3 முறை தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அவர்களை பிரிந்து விடுவார்கள். அவர்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது. அந்த பெண்கள், மனமான இஸ்லாமிய பெண்கள் நமது சமுதாயத்தில் நிர்கதியாக்கப்பட்டார்கள். அதை தடுப்பதற்காக நமது பாரத பிரதமர் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து, அவ்வாறு செய்தால் சிறை தண்டனை மற்றும் பலவித தண்டனைகளை கொடுக்கும் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய சமூக பொருளாதார பாதுகாப்பு நமது பாரத பிரதமரால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பெண்கள் நிர்கதியாக இருக்கும்போது அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள், அவருடைய குழந்தைகள் கஷ்டப்படும். குறிப்பாக இஸ்லாமியர்கள். இதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் இஸ்லாமிய பெண்களுக்கு தீர்வு கிடைத்தும் முன்பு சட்ட திருத்தம் செய்ததை முத்தலாக் சட்டம் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. நேர்களே, நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் கான்பூர் பக்கத்தில் திரு மோடி அவர்களுக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தனாலையும் மற்றும் சில திட்டங்களாலையும் அவருக்கு கோவில் கட்டியிருக்காங்கன்னு செய்திகள் வந்தன. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
ஏனென்றால் இஸ்லாமியர்களின் காவலர்களாக திரு மோடி அவர்கள் உள்ளார். நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். நம்ம பெண்கள் அதாவது தொழில் துவங்குறாங்க இல்லையா, அதில் 2 பிரிவு இருக்குது. பொது பிரிவு, சிறப்பு பிரிவு. நான் சிறப்பு பிரிவுன்னு என்னன்னு சொன்னதான் சிறப்பு பிரிவு இல்லாதவர்களாக பொது பிரிவில் வந்துடுவாங்க. நேயர்களே, தொழில் தொடங்குவதற்கு சிறப்பு பிரிவில் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எல்லா விதத்திலும் பெண்கள் முன்னேற வேண்டும். பெண்களுக்கு யாராலும் தவறுதல் நினைத்துவிடக்கூடாது. பெண்களை போற்றுவதுதான் பாரத தாய் நமக்கு கொடுத்துள்ள கடமை என்பதை உணர்ந்து அதன் மூலம் பெண்களுக்கு இராணுவத்திலும் மற்றும் விமானம் ஓட்டுவதற்கும், தொழில் துவங்குவதற்கும், விவசாயம் செய்வதற்கும் மற்றும் எல்லாவித திட்டங்களுக்கும் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாங்கள் அவசியம் பெற்று பயன்பெறும்படி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்போலாம் பெண்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடையணும். குறிப்பாக பெண்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்வதுதான் நமது பாரத பிரதமருடைய முதல் முழு குறிக்கோளாக உள்ளது. அவர் தன் தாயை எவ்வாறு போற்றுகிறாரோ அதேபோல் நம் தாய்நாட்டை போற்றுவது போல் நம் தாய் மக்களை போற்ற வேண்டும். இதுதான் நம்ம பாரத தாய்க்கு செய்யும் நல்ல விஷயம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் பாரத தாயை போற்றும் ஒவ்வொரு செயலிலும் நாம் நம்முடைய மிகப்பெரிய சந்ததியை சிறந்த முறையில் உருவாக்க முடிகிறது. நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் கர்ப்ப காலத்திலிருந்து தடுப்பூசி போடுவது முதல் இலவச மருத்துவ செக்கப் செய்வது முதல் மற்றும் அவர்களுக்கு பிரசவ காலத்தில் இலவச மருத்துவ சிகிச்சையை ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டத்தின் மூலமும் பெற வைத்து நம் நாட்டிற்கு தாய்மார்களை மிக சிறந்த குழந்தைகளை கொடுப்பவர்களாக மாற்றியுள்ளார். அடுப்பூதும் பெண்களை புகையில்லா இந்தியாவாக மாற்றுவதற்காக அவர்களுக்கு நேர்களே 8 கோடி இலவச எரிவாயு கனெக்ஷன் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா காலத்தில் 3 சிலிண்டர்கள் 3 மாதம் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு இலவசமாக 8 கோடி தாய்மார்களுக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை நேயர்களே, பெண்கள் வங்கி கணக்கில் ஜன்தன் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 1500 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊரக வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்களுக்கு 100 நாள் உத்தரவாத வேலைவாய்ப்பு திட்டத்தை திரு மோடி அவர்கள் கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் முன்பெல்லாம் 182 ரூபாய் ஒரு நாளைக்கு விவசாயிகளுக்கோ பெண்களுக்கோ அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது. அதை 202 ரூபாயாக மாற்றி உள்ளார். இது மட்டுமல்ல நேயர்களே, பெண்கள் குறிப்பாக கைம்பெண்கள்
அவர்கள் சுயதொழில் செய்ய முன்னுரிமை, கைம்பெண்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆயுஷ்மான் பாரத், அந்த திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கும்போது எந்த உடம்பு வந்தாலும் எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் ஆயுஷ்மான் பாரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே இருக்குது. அந்த மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். 70 வயது உள்ளவர்கள் கூட, அந்த குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் கூட இலவசமாக சிகிச்சை செய்து கொள்வதற்கு பெண்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இன்னும் பலவித திட்டங்களை பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக, தாய்மார்களுக்காக பலவித திட்டங்களை திரு மோடி அவர்கள் எல்லா விதத்திலும் கொடுத்துள்ளார். நாம் அவற்றை தெரிந்து கொண்டு அதன் மூலம் பயன் அடையும் போதுதான் நாம் பாரதம் வல்லரசாக முடியும். நேயர்களே, தாங்கள் தூர்தர்ஷன் பொதிகை வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலம் பாரத பிரதமர் திட்டங்களை தூர்தர்ஷன் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டு பயன் பெறும்படி தாங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பெண்களே, தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை தாங்கள் ஆன்லைன் மூலமாகவும் விற்க முடியும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் வங்கி கடன்களை தாங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை செய்து கடன்களை பெற முடியும். நமது பாரத பிரதமர் மிகப்பெரிய திட்டமான பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோ என்கின்ற திட்டத்தின் மூலம், அதாவது பெண்களை காப்பாற்ற வேண்டும். பேட்டி பச்சாவோ என்றால் பெண்களை காப்பாற்ற வேண்டும், பேட்டி பட்டாவோ என்றால் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை ஏற்படுத்தி, இந்த திட்டம் இந்தியாவில் சமீப 5 வருடங்களில் மிகப்பெரிய வெற்றியை கிடைத்திருக்கிறது. நேயர்களே, முன்பெல்லாம் வங்கி கணக்கு ஏற்படுத்து என்பது மிக கடினமாக இருந்தது. இப்பொழுது ₹1 கூட கட்டாமல் இலவச வங்கி கணக்கு ஜன்தன் திட்டத்தின் மூலம் 19.5 கோடி பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் அவர்கள் வங்கி கணக்கில் மத்திய அரசின் மானியத்தை நேரடியாக பெற முடியும். நேயர்களே, சமீபத்திய கொரோனா பெருந்தொற்று காரணத்தினால் சிறு சிறு நடைபாதை பெண் வியாபாரிகள், பூக்கடை வைத்திருப்பவர்கள், அவர்களெல்லாம் மிகவும் கஷ்டப்படுவதை கருத்தில் கொண்டு கொரோனா சிறப்பு நிதியாக ஒவ்வொரு பூக்கடை வைத்திருப்பவர்களும், காய்கறி கடை, பழக்கடை வைத்திருக்கும் 10,000 ரூபாய் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் இந்த கடன் பெறுவது பெண்களுக்கு மிக மிக எளிது. அவர்கள் தான் கார்ப்பரேஷன் மூலம் ஆர் ஊராட்சி மூலம், நகராட்சி மூலம் அவர்கள் சின்ன கடை வைத்திருப்பதற்கான ரசீதையும் அவருடைய ஆதார் எண்ணையும் இருப்பிடச் சான்றிதழையும் கொடுத்தால் போதும். அவர்களுக்கு சில நாட்களிலேயே 10,000 ரூபாய் உடனடி கடனாக கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் பெண்கள், தாய்மார்கள்
கந்து வட்டி வாங்கி அதிக அளவு கடன் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் தவிர்க்கப்படுகிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கும் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களால் வெவ்வேறு திட்டங்களை பற்றி பேசி அதன் மூலம் அந்த திட்டங்களை தாங்கள் பெற்று பயனடையும்படி தாங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டங்கள் நிச்சயம் நம் பாரத பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பயன்பெற்று கிடைத்துக்கொள்ளும்படி நான் உங்களை திரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.